வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவு துளாராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 100% பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க போகுதுங்க. நம்ம வாழ்வாதாரத்துக்கு யார் காரணமாக இருப்பாங்க, நம்ம வாழ்வாதாரத்துக்கு அப்படின்னு தெரியலனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய சங்கடங்களுக்கு யார் காரணமாக இருப்பாங்க, யார் இருக்க போகிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா? போகிற பாதை சரியாக இருக்கா சரியா இல்லையான்ட்டு முன்னுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பாதையில் நிம்மதியாக போகலாம், சந்தோஷமாக போகலாம் இல்லையா? அந்த மாதிரி துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு எந்த ராசியால் சங்கடம் வரும், அது மன ரீதியாவோ உடல் ரீதியாவோ பண ரீதியாவோ இல்லை வம்பு வழக்கு எதுவாக இருக்கட்டும், எந்த ராசியால் இந்த துலா ராசி நண்பர்களுக்கு பாதகம் ஏற்படும்? துலா ராசியாதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுடைய 2வது ராசி இந்த துலாம். அதுபோக காலச்சக்கரத்துக்கு 7வது ராசி. அருமையான ராசி, அற்புதமான ராசி. பொதுவாக இந்த துலா ராசியில் பிறந்த நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, பிராட் மைண்டாக இருப்பாங்க. படிப்பறிவு குறைவாக இருந்தாலும் பகுத்தறிவு அதிகமாக இருக்கும். வேகம் இருக்க தான் செய்யும். வேகம் இருக்கிற அளவுக்கு விவேகம் இருக்கும். தன்னுடைய குடும்பத்துக்காக முழுமையாக இந்த துளாராசி நண்பர்கள் பாடுபடுவாங்க. சார் எல்லாரும் அப்படி தான் சார் பாடுபடுறாங்க அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட தன்னை சார்ந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகம். காசு பணத்தை மதிக்க மாட்டாங்க. துளாராசியில் பிறந்தவங்க சித்திரை நட்சத்திரமாக இருக்கட்டும், சுவாதி நட்சத்திரமாக இருக்கட்டும், விசாக நட்சத்திரமாக இருக்கட்டும், அப்போ அந்த பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க நண்பர்கள் இந்த துலா ராசியில் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. சுதர்சனர் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இந்த சித்திரை நட்சத்திரத்தை, செவ்வாவுடைய சித்திரை நட்சத்திரத்தை. கருடன் பிறந்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. கருடன் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க சுவாதி நட்சத்திரத்தை. முருகர் அவதரித்த நட்சத்திரம்னு சொல்லுவாங்க விசாக நட்சத்திரம். சார் இது உண்மையா சார்? முருகரே எப்படி இருப்பாங்கன்ட்டு தெரியாது. யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு கற்பனையாக இவர் தான் முருகர், இவர் தான் விநாயகர், இவர் தான் ஐயப்பன் அப்படின்ட்டு வரைந்த ஒரு ஓவியம்தான். யாரும் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு யாரும் பார்க்கல. அந்த மாதிரி இந்த புராண காலத்தில் இருந்த ஒரு விஷயம் 2வது நூல்களில் எழுதப்பட்ட ஒரு விஷயந்தான் இன்றைக்கி பிரபலிக்குது. அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் பாதகமாக இருப்பாங்க அப்படின்னா, மகர ராசிக்காரங்க நிச்சயமாக பாதகமாக இருப்பாங்க. சார் மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான், துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் சனி பகவானுக்கு மிகப்பெரிய நட்புக்காரகன்னு சொல்லுவாங்க. இது எப்படி சார் சாத்திகம் அப்படின்னா 100% சாத்திகம்தான். துலா ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்களால் சங்கடங்கள் வந்திருக்கும். சில பேருக்கு வந்திருக்கும், சில பேருக்கு வந்துக்கிட்டு இருக்கும், சில பேருக்கு வரப்போகுது. அப்போது எங்கே நம்ம நிற்கணுமோ அங்கே நின்றுக்கிடணும். நாம் வாலண்டரியாக போய் அவங்கள சங்கடப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது. இப்போ மகர ராசிக்காரங்களால் துலா ராசி நண்பர்களுக்கு கெடுதல் வருது, கெட்டது வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நமக்கு கெடுதல் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலையா? அப்படி இல்லை. 11 ராசி நண்பர்களுக்கு அவங்க சாதகமானவங்களாக இருந்தாலும் நம்ம ராசிக்கு ஏதோ ஒரு காலகட்டத்தில் பாதகம் செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சிடும் இந்த பிரபஞ்சம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போகிறதுக்கே நேரம் சரியாக இருக்குது. இதில் எங்கே போய் கெடுக்கிறது, எங்கே போய் பிடிக்கிறது? ஆனாலும் நம்ம கிரகம் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு தள்ளப்பட்டுடுவோம். அப்போ துலா ராசியில் பிறந்தவங்க தயவு செய்து மகர ராசி நண்பர்கள்கிட்ட பழக்க வழக்கங்கள் எங்கிட்டு இருக்கணுமோ அங்கிட்டு இருந்தால் அது சங்கடம் கிடையாது. மிஞ்சி போனால் நிச்சயமாக சங்கடங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், தொந்தரவு வரும், பண ரீதியாக வரும். மெயின் பண ரீதியாக வரும். 2வது சொத்து பத்து வாங்கினா அந்த சொத்தில் வில்லங்கம் ப்ராப்ளம் பிரச்சனைகள் ஏற்பட்டுடும். ஒரு சில நண்பர்களுக்கு உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படுத்துகிற அளவுக்கு, சார் உடல் ரீதியாக எப்படி சார் தொந்தரவு வரும், அவங்களால எப்படி சார் உங்களுக்கு தொந்தரவு வந்துட்டு போகுது? நாம் ஒரு 10 ரூபா கொடுத்துட்டோம், அங்கே ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, கொடுக்காமல் போயிட்டாங்க, அந்த மன அழுத்தமே உடம்புல தொந்தரவு வந்துடுது இல்லையா?
உடம்பில் இருக்கிற நோய்க்கு கூட மருந்து இருக்குதுங்க, மனசில் இருக்கிற நோய்க்கு மருந்து இல்லைங்க. சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த துளாராசி நண்பர்களுக்கு மகர ராசிக்கு அடுத்து மீன ராசி. மீனத்தில் பிறந்தவங்களால் துளாராசிக்கு நல்லது செய்ய முடியாது. அதுவும் மீனத்தில் பிறந்தவங்களை துளாராசி நண்பர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஜோலி முடிஞ்சு போச்சு. சந்தோஷமாக இருக்கிறாங்களோ இல்லையோ, சங்கடங்கள் ஏகப்பட்டது வரும். இவங்கள மாதிரி மட்டும் வாழ்ந்துடவே கூடாதுன்ற பேரெல்லாம் எடுத்துருவாங்க. நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கி வரன் பார்க்குறதுல 2 விதம் இருக்குதுங்க. எதையும் பார்க்காம தூக்கி போட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குதுங்க, பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில் சங்கடம் பண்ணிக்கிறது ஒன்று இருக்குதுங்க. அதாவது நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்க்குறீங்க, கிரகங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாம் ஒரு புறம். அஷ்டம ராசியாக மட்டும் இருந்துடக்கூடாது. நம்ம ராசிக்கும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற ராசிக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும், எதிர்ப்பு வரக்கூடாது. துலா ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், அசுரகுரு. மீன ராசினா மீன ராசிக்கு அதிபதி தேவகுரு. தேவகுருவும் அசுரகுருவும் எந்த காலத்துலேயும் ஒத்து வராது. அதுபோக துலா ராசிக்கு 6வது பாவகம். துலா ராசியில் பெண்ணாக நீங்கள் பிறந்து மீன ராசி ஆணை நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் நோயாளி. கல்யாணத்துக்கு முன்னுக்கு ஒரு தலைவலிக்கு கூட மாத்திரை போட்டிருக்க மாட்டீங்க, கல்யாணத்துக்கு பின்னுக்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதே வேலையாக இருக்கும். வேலைக்கு 4 மாத்திரை சாப்பிடுவீங்க. அதே மாதிரி மீனராசியில் பெண் பிறந்திருக்கிறாங்க, துளாராசியான நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் நோயாளி தான். சங்கடம்ன்றது ஒருத்தருக்கு மட்டும் கிடையாது சாமி, 2 பேருக்கும் தான். அதனால் இந்த மீன ராசி அப்படின்னா துலா ராசிக்கு அது என்னைக்கு இருந்தாலும் பாதகம்தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அவங்கள நான் குத்தம் சொல்லலை, அவங்கள மட்டும் இல்லை சாமி, யாரையும் குத்தம் சொல்லலை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்பட்டுடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஒரு பதிவு. உடம்புக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்துக்கிறோம் இல்லையா, நோய் வராமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் சங்கடம் வராமல் இருக்கணும்னா யார் பக்கத்தில் வச்சுக்கணும், யார் பக்கத்தில் வச்சுக்கக்கூடாது, அது தெரிஞ்சுக்கோங்க. மகர ராசி துலா ராசிக்கு பாதகம், மீன ராசி துலா ராசிக்கு பாதகம், அதுபோக கடக ராசியும் பாதகம்தான். சார் கடக ராசியாதிபதி சந்திர பகவானே சார். ஆமாம் சார், இல்லைன்னு சொல்லலையே சார். நம்ம ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் கடக ராசியில் பகையாயிடுவாரே. அப்போது அவங்களாலேயும் வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கல் தொந்தரவு சேதம் விரயம் எல்லாமே கொடுத்துரும். அப்போது முடிஞ்ச அளவுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிடலாம். கணவன் மனைவியாக இருக்கிறாங்க சார், அது ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பொழைச்சிக்கிடுவாங்க. யார்? துலா ராசிக்கு துலா ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கடக ராசியில் உள்ளவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் பொழப்பு ஓடிடும். ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு தொழில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு மண்மனம் வாங்குறீங்க, காசு பணம் கொடுக்குறீங்க, இல்லை வண்டி வாகனம் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடையாது, சிக்கலாகும், சிரமமாகும். ஏண்டா செஞ்சோம், எதுக்குடா செஞ்சோம், பலவிதமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடுவோம். நம்ம காசு கொடுத்துவிட்டு நாம் அவங்க பின்னாடி நாயா பேய அலையணும்னு அவசியம் இல்லை. என்னன்னா அவங்களையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது சாமி, நம்ம கிரகம் அவங்கள அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுடும். அதனால் துளாராசியில் பிறந்த நண்பர்கள் மகர ராசிக்காரங்கக்கிட்டேயோ மீன ராசிக்காரங்கக்கிட்டேயோ அல்லது கடக ராசிக்காரங்கக்கிட்டேயோ எப்படி இருக்கணும், எங்கிட்ட இருக்கணும் அப்படின்றது பார்த்துக்கோங்க. இல்லை சார் வந்தால் வரட்டும், வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அது உங்கள் சொந்த சௌரியம். ஜோதிடம்ன்றது என்னன்னா வழிகாட்டுதல். நம்ம போகிற பாதை சரியான பாதையா தப்பான பாதையா, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், என்ன படிப்போம், என்ன வேலைக்கு போவோம், எப்போ கல்யாணம் பண்ணுவோம், எப்போ குழந்தை பிறக்கும், எத்தனை குழந்தைங்க பிறக்கும், ஏன் என்னென்ன குழந்தைங்க பிறக்கும்னு முதல் கொண்டு ஜோதிடத்தில் சொல்லிடலாம். புரியுதுங்களா? ஜனனம் அப்படின்ற போதே, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு போதே இந்த பிரபஞ்சம் தீர்மானிக்குது, இந்த நட்சத்திரத்தில் இந்த பேர் தான் அந்த குழந்தைக்கு வைக்கணுன்ட்டு. இன்றைக்கெல்லாம் யாரும் அந்த மாதிரி இல்லைங்க. எல்லாரும் குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னுக்கே பேர் செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். நான் சொன்ன விஷயம் மனசில் வச்சுக்குவாங்க. துலா ராசியில் பிறந்த என்னுடைய
நண்பர்களான நீங்கள் மகரம், மீனம், கடகம் இந்த 3 ராசி நண்பர்களால் சாமி சத்தியமாக உங்களுக்கு சங்கடங்கள் வரும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா? சங்கடம் வராமல் நீங்கள் நடந்துக்கோங்க, சங்கடம் அனுபவிக்காமல் நடந்துக்கோங்க. சரிங்களா? நிச்சயமாக துளாராசி நண்பர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்க நான் நம்புகிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.